தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அம்பலத்தே எல்லாம் வல்லான் கரையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறுவீர் எடுக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்று இந்த நினைதற்புகளையும் விடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தவங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைப்படா மனமும் பொய்படா ஒழுக்கமும் வருந்தேன் கண்படாத இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனேன் எனினும் உறுப்பனேன் எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலனையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று அபிராமி அந்தாதி 16வது பாடலுக்கு விளக்கம் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. இவருக்கு அருள் அனுபவம் ரொம்ப மேலிட்டு போச்சு. ஏன்னா இவர் முதல்ல யோக சாதனையில் இருந்தவர். அந்த யோக சாதனை முற்று பெறக்கூடிய காலத்தில் தான் அபிராமியோடைய சன்னிதானத்திலிருந்து அந்த யோக சாதனை பூரணமாக நமக்கு கிடைக்கணும். சந்திர யோக அனுபவம் முழுதும் பெற்று அந்த உண்மனாதேவி அருகில் போயிட்டா. அவளை மனோன்மணின்னு சொல்லலாம், உண்மனை அப்படின்னு சொல்லலாம், பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லலாம். வெவ்வேறு பெயர் சொன்னாலும் அந்த ஒருத்தியை குறிக்கிறதா அது. அந்த அருள் அனுபவத்துக்கு பக்கத்தில் போன உடனே அவர் நினச்சி பார்க்குறாரு, இந்த பராசக்தியினுடைய அருள் அனுபவம் தனக்கு எவ்வாறு கிடைத்தது அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளந்து ஒளிரும் ஒளியே, நீ யாரெல்லாம் ஒளி அப்படின்னா எப்படின்னா அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளத்தே ஏற்றும் உலக்கே அப்படிங்கிறார் குமரகுருபர சுவாமிகள். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல சொல்றாரு, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும். நம்ம மனதுக்குள்ள ஆணவமாக்கிய கிழங்கு அப்படியே அந்த கிழங்கு இருந்துச்சுன்னா, முதல்ல நம்ம செடி வளர்ந்த பிறகு வேற எடுத்து விட்டுட்டா கூட கிழங்கு உள்ள இருந்துச்சுன்னா அது பரவிக்கிட்டே மீண்டும் மீண்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிழங்கு இருக்கும். அதனால எந்த அடியவரெல்லாம் அகந்தை கிழங்கை அகழ்ந்து இது இந்த தன்முனைப்பு எனக்கு எவ்வாறு தோன்றியது, இந்த தன்முனைப்பு எனக்கு எவ்வாறு தோன்றியதுன்னு நினைச்சு பார்த்து அதை தோண்டி எடுத்து தூர போடுறாங்களோ, அந்த கிழங்கு இருக்க வரைக்கும் அது முளை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே அப்படிங்கிறார். அப்போ அந்த அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்துட்டோன்னா அந்த அந்த உள்ளத்துக்குள்ள ஒளி விளக்காக அன்னை பிரகாசிக்கிறார். அந்த அன்னை எப்படிப்பட்டவன்னா, ஒளி அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒளி சூரிய ஒளி, சந்திர ஒளி, அக்கினி ஒளி, இந்த 3 ஒளியும். இந்த ஒளியை யோகக்கனலில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அக்கினி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் அப்படிங்கக்கூடிய அனுபவமாக அருளாளர்கள் பார்க்குறாங்க. இந்த 3 மண்டலங்களிலுமிருந்து அனுபவமுற்ற அருளாளர் இவர் அப்படிங்கிறதுனால சூரிய சந்திர ஜோதியில் ஒளிர் தரும் ஆரியர் வலுத்தும் அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறார் பெருமானார். அப்போ சூரிய ஜோதி, சந்திர ஜோதி எல்லாமே எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்துட்டோன்னா அந்த அன்பர் உலக்கோயிலுக்குள் ஏற்றும் விளக்காக அவர் இருக்கிறாரு அப்படிங்கக்கூடியதை உணர்ந்து அந்த அந்த ஒளி கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும். அந்த கிளைஞர் யார் அடியவர்களோ, யார் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்தார்களோ அந்த கிளைஞர்கள் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும். அது மிக பிரகாசமாக கிளர்ந்து ஒளிரும்னா, நம்ம கருக்கு தட்டி விட்ட உடனே எப்படி பிரகாசமா இருக்குமோ அது மாதிரி ஏற்கனவே எல்லார் இதயத்துக்குள்ளும் அருள் அனுபவம் ஒளியா இருக்கு. அதை மூடி ஆணவம், மாயை, கண்மம் இவைகள்லாம் அவை மூடி வச்சிருக்கு. அப்போ அந்த முயற்சி பண்ணி சரணாகதி பண்ண அடியவர்களுக்குள்ள அது ஒளியாக மிளிருது. ஒளியே ஒளிரும் ஒளியே ஒளிக்கும் இடமே. நீ உன்னை நான் எப்படியெல்லாம் சொல்லி பாராட்டணும்னு எனக்கு தெரியல. எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே நான் யோக நிலையில நான் நிற்கும் போது அக்னி மண்டலம் கடந்து, சூரிய மண்டலம் கடந்து, சந்திர மண்டலம் கடந்து அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் நான் போகும்போது அத்தனையுமாக நீ இருந்த அந்த அனுபவத்தை நான் உணர்ந்தேன்.
அப்படிப்பட்ட நீ எனக்கு எவ்வளவு இறங்கி கருணை பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்றாரு. எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, அந்த அகண்ட பிரபஞ்சத்துக்குள்ள நான் போயிருக்கும்போது வெளி அனுபவமாக இருந்த வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மை. அந்த வெளி தோற்றத்திற்கு வரும்போது எப்படி வருதுன்னா ஆகாய பூதமாக வருது. பூதங்கள் 5, அதுல முதல் தோன்றும் பூதம் ஆகாய பூதம். அந்த ஆகாய பூதத்திலிருந்து காற்று தோன்றி, காற்றிலிருந்து நெருப்பு தோன்றி, நெருப்பிலிருந்து நீர் தோன்றி, நீரிலிருந்து மண் தோன்றுது. அப்ப முதல்ல நீ அகண்ட பிரபஞ்சமாக இருந்த அருள் அனுபவத்தை எனக்கு காட்டி கொடுத்த, அதுக்கப்புறம் ஆகாய பூதம் வந்ததை காட்டி கொடுத்த. இப்படி ஒவ்வொன்றாக நீ எனக்கு காட்டி தரும்போது நான் அத்தனையும் என்னுடைய உணர்வில் நின்று நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மை. அப்ப அந்த பஞ்சபூதங்களாக நீ தான் விரிஞ்சிருக்கிற அப்படிங்கக்கூடிய அனுபவத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ என்ன பண்ண, அழியே கருணை பண்ண. அழின்னா கருணை அப்படின்னு அர்த்தம். அழியேன் நீ கருணை பண்ணி என்ன செஞ்ச, அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. ஏன் புத்தி என்ன புத்தி, மனித உருவம். இந்த மனித உருவத்துல பஞ்சபூதங்கள் அதாவது இப்ப நமக்கு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம இப்ப கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திருமந்திரத்துல 36 தத்துவங்களோடும் 60 தாத்வீகங்களோடும் கூடியது இந்த உடம்பு. இதுக்குள்ள பின்னப்பட்டு நம்மளுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் நம்மளை பந்திச்சு வச்சிருக்கு. அதுல இருந்து நம்மளால விடுதலை பண்ண முடியல. ஆனா நீ என்ன பண்ணன, கருணையோடு இந்த ஆட்கொள்ளப்பட்ட உயிரை அவங்களை விட்டே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் அந்த தொழும்பர் உளத்து ஏற்றும் விளக்காக நீ எங்களுக்குள்ளேயே இருந்து எங்களுடைய ஆணவத்தை நீயே எடுக்கும்படியாக செஞ்சு எங்க உள்ளத்துக்குள்ள ஒளியாக நிற்கிற. அப்ப வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மை, வெளி அனுபவங்கக்கூடிய அனுபவமாக, அப்புறம் தோற்றத்திற்கு வரும்போது ஆகாயமாக, காற்றாக, அப்படி ஒவ்வொரு பூதங்களாக இறங்கி வர. அப்படி மட்டும் இறங்கி வரலனே அழியேன் மிக பெருங்கருணை செஞ்சு அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. ஏன் புத்தி எவ்வளவு 6 அடி உயரத்துக்குள்ள இந்த பஞ்சபூதங்களோடும் பஞ்ச பொறிகளோடும் பின்னப்பட்டிருக்கக்கூடிய எனக்கு நான் புரிந்து உணர்ந்து கொள்ளும் மனமாக என்னுடைய உடலுக்குள் உன்னுடைய அருட்கருணையை, அந்த அருளமுத பொழிவை நீ செலுத்தினியே. இது மாதிரி ஒரு அதிசயம் வேற எங்கேயாவது நடந்தது உண்டா? எந்த தாய் கருணையே வடிவானவளா இருக்கிறதுனால ஆட்கொள்ளக்கூடிய உயிருக்கு இவ்வளவு அருங்கருணை செய்கின்றாளே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அடியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயம். என் புத்தி கேட்டுனது ரொம்ப அதிசயம்மா. இது மாதிரி ஒரு கருணையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படிங்கிறார். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தரவல்லி துணை ரதி பதிசயமானது அபஜயமாக முன் பார்த்தவர்தம் மதி ஜெயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியது. இந்த பாடெல்லாம் நீங்க உணர்ந்து படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமான வரிகள் இவை. அது ஆனால் ஏதோ உங்களுக்கு வடமொழியில சொன்ன மாதிரி இது இருக்கு. ஆனால் நீங்க அதை இப்படி பிரிச்சு பாருங்க. அதிசயமான வடிவுடையாள். இப்ப எனக்கு என்னுடைய உணர்வுக்குள்ள வந்தது அதிசயம். வெளி முழுதுமாக இருந்தவா எனக்குள்ள வந்துட்ட. என் உடலுக்குள்ளேயும் என் உயிருக்குள்ளேயும் தாங்கக்கூடிய அளவிற்கு அறிவு அளவிற்கு அது என்னுடைய சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி நான் நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டு அன்றே அப்படின்பாரு. நம்பும் என் சிந்தை என் அறிவு புலப்படும் வரைக்கும் எனக்கு அருள் அனுபவத்தை நீ தந்துட்ட அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதிசயமான வடிவுடையாள். அப்படி அவ புறத்தே நான் அகத்தே பார்க்கும்போது இவ்வளவு வெளியே அகண்ட பிரபஞ்சமாக உள்ளவ எனக்குள்ள இப்படி வந்துட்டா அப்படின்னு பார்த்தேன். இப்ப ஆனா வெளியவும் கூட பாலாதிரிபுர சுந்தரியாக வணங்குறவர்களுக்கு அவ ஒரு அதிசயமான வடிவுடையவளாக அவள் இருக்கிறாள். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதி ஜெய ஆனன சுந்தரவல். நான் அவளை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவளை எப்படி சொல்றது? அரவிந்தமெல்லாம், அதாவது அவளை தாமரை முகத்தாள் அப்படின்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாமா? அவளுடைய அழகு, ஏன்னா தாமரை மலர்களுக்கு அரசி, மலர்களுக்கெல்லாம் அரசியான தாமரை மலர் எப்படி அது அப்படி மலர்ந்த உடனே எல்லார் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளும் வண்ணம் அந்த அழகு இருக்கும். தாமரையை பார்த்து அதை ரசிச்சு போகாதவங்க யார்? சிறு குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அதை ரசிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்டவள் அதிசயமான வடிவுடையவள். நான் அவளை பற்றி அவளுடைய அதிசயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா உலகியல் பொருள் எதே ஒன்றை காட்டி தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் உணர்ந்ததை நான் உங்களுக்கு முழுமையாக என்னால் சொல்ல தெரியலை. என்னுடைய அறிவுக்கு அவள் அளவானதே அதிசயம். அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்?
இருந்தாலும் ஒரு தாமரையை நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, மலர்ந்த தாமரை, அந்த செந்தாமரையை ஒத்து அவளுடைய முகம் இருந்தது அப்படின்னு சொல்ல வந்தா, செந்தாமரை நைட்டில் கும்பிருமே, நம்ம அம்மா வந்து நைட்டில் கும்பவா போகிறா அப்படி சொன்ன மாதிரி திருப்தி இல்லை அவளுக்கு. அதிசயமான வடிவுடையாள், அரவிந்தமெல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தரவல்லி. இவள் வந்து எல்லா உலகத்தில் பூத்த எத்தனை கீழே உலகம் மேலே உலகம் எந்த உலகத்தில் பூத்த தாமரைகளும் ஒருங்கிணைந்து வந்து அந்த திருமுக மண்டலமாக மலர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வடிவை நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. துதிசெய்ய ஆனன சுந்தரவல்லி. அவள் சுந்தரத்திற்கெல்லாம் சுந்தரமானவள், அழகுக்கெல்லாம் அழகானவள். அவள் ஆனனம் மலர்ந்த மலராக அவள் இருக்கிறாள். தாமரை உலகத்தில் தோன்றிய தாமரையெல்லாம் எவ்வளவு ஒன்று சேர்ந்த அழகுண்டோ அந்த மாதிரி ஆனனம் மலராக அவள் இருக்கிறாள். துதிசெய்ய அந்த தாமரைகள்லாம் இவளை துதிக்குது, அம்மா உன் அழகு எங்களுக்கு வரலையே அப்படின்னு துதிசெய்ய ஆனன. அந்த தாமரைகள்லாம் இவளை துதிக்கக்கூடிய அளவிற்கு இவள் சுந்தரவல்லியாக இருக்கிறாள். அது மட்டுமா அவளுடைய அழகு? நான் சொல்றேன், துணை ரதி பதி ஜெயமானது. ரதியோட, ரதின்னா மன்மதனுடைய மனைவிக்கு பேரு ரதின்னு பேரு. அவளுடைய பதி வந்து மன்மதன். மன்மதன் வந்து அவனுடைய எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அவனுடைய மலரம்பை செலுத்தி இந்த உலக உற்பத்திக்கு அவன் துணையாக இருக்கிறான். அவன் இந்த உலகத்துக்கெல்லாம் துணையா நின்ற அவன் வந்து திருமாலையும் அண்டனான், பிரம்மதேவனையும் அண்டனான், எல்லா இந்திரனை அண்டனான். எல்லாரும் அவனுடைய வலைகளை விழுந்து, காமம் வந்து கடத்தற்கு அரியது, அதனால யாருமே அதை ஜெயிக்க முடியல. அப்போ அவங்கெல்லாம் அதில் விழுந்துட்டாங்க. ஆனால் உன்னுடைய கணவனை போய் அவன் அடைஞ்ச உடனே, உன்னுடைய கணவன் வந்து தவத்தில் இருந்தார். அவர் வந்து கண்ணை திறந்து பார்த்தாரு, காமன் வந்து எரிஞ்சு போனான். அப்போ அப்படி எரிஞ்ச காமனை அவர் சொல்றாரு, துணை ரதி, ரதிக்கு துணைவனானவன் பதி, அவனுடைய பதி, அவளுடைய பதியானவன் ரதிக்கு துணைவனாகவும் தலைவனாகவும் உள்ளவன் யார் அப்படின்னா மன்மதன். அவன் ஜெயமானது, அவன் எல்லாற்றையும் ஜெயமானான். தேவாதி தேவர்கள் அனைத்து பேற்றையும் ஜெயமானான். அவன் எப்போது அபஜயமானான், அவனுக்கு எப்போது வெற்றி கிடைக்கல, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு அவன் மன்மதன் வந்து எல்லார்ட்டையும் வெற்றி வாகை சூடியிருக்கிறேன்ட்டு போனான். ஆனால் அவன் அபஜயமானது எங்கே அப்படின்னா காமேஸ்வரன்கிட்ட போனவனே அபஜயமாயிட்டான். காமேஸ்வரன் அவன் நோக்கி அவன் மலர்கனை தொடுத்தான். அவர் கண் விழிச்சு பார்த்தாரு, இவனுடைய உருவமே அது வரைக்கும் அவனுக்கு உருவம் இருந்தது. அழகிய உருவத்திற்கு பேரே மன்மதன் தான் பேர். ரொம்ப அழகானவங்களை பார்த்தா நம்மளே உலகத்தில் எல்லாம் அந்த மன்மதனை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம், மன்மதனுடைய அவனை பார்த்தா ஆள் அழகன், ரொம்ப மன்மதன் மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மன்மதனுடைய அழகு மிகவும் பிரசித்தம். அப்படிங்கிறதுனால இவர் பதி ஜெயமானது, அந்த மன்மதன் ஜெயமானது உலகம் முழுசு அவன் ஜெயமாக்கிட்டான். எல்லா ஜீவராசிகளும் புல்லிலிருந்து பூச்சிலிருந்து யானை ஈராக மனிதன் ஈராக தேவர்கள் ஈராக எல்லாரையும் அவன் ஜெயமாக்கிட்டான். ஆனால் அவன் தோற்றது எங்கன்னா அபஜயமாக. உன்னுடைய துணைவனான காமேஸ்வரன்ட்டு அவனுடைய பாச்சா பலிக்கலை. அப்படி அபஜயமாகி உன்னுடைய துணைவன் வந்து அவனை எல்லாம் வெற்றி கொண்டு அப்படி இருக்கிறான். ஆனால் அவனை அபஜயமாக்குனது நீ எப்படின்னு கேட்டால், அவனுடைய வாம பாகத்தை இடது பாகம் வேண்டும் என்று நீ தவம் இருந்த உடனே அவன் உங்ககிட்ட தோத்து போயிட்டான். காமேஸ்வரன் வந்து காமேஸ்வரிட்ட தோத்து போயிட்டான். நீ இடது பாகமாமா கேட்குற, சரி இந்த உலக உற்பத்திக்கு அருட்சக்தியினுடைய துணை கொண்டு தான் உலக உற்பத்தி நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே திருமந்திர சிந்தனையில் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த உலக உற்பத்திக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் விந்து உற்பத்தி அப்படிங்கக்கூடிய இதில் உலக உற்பத்திங்கக்கூடிய தலைப்பில் நம்ம திருமந்திரம் பார்த்தோம். உலக உற்பத்திக்கு காரணம் அருட்சக்தியை துணை கொண்டு உலகத்தை உற்பத்தி செய்கின்றான் இறைவன். அப்போ அந்த காமேஸ்வரன் ரதி மன்மதனை காமேஸ்வரன் ஜெயிச்சிட்டான். அந்த காமேஸ்வரனை காமேஸ்வரியாகிய நீ ஜெயிச்சிட்ட. அதை சொல்றாரு, துணை ரதி பதி ஜெயமானது. ரதியோட கணவன் ஜெயமாயிட்டான் எல்லா இடத்துலையும், ஆனால் அவன் ஒரு இடத்துல அபஜயமானான் காமேஸ்வரன்ட்ட அபஜயமாக. முன் பார்த்தவர்தம் மதி ஜெயமாக. அதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தேவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மன்மதன் வந்து அதுவரை அழகான உருவம் தாங்கி வந்தவன், அவனை அனங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அனங்கன்னா உருவமே இல்லாதவன். இவன் பொசுக்கின உடனே ரதி போய் மீண்டும் பராசக்திகிட்ட போய் விழுந்து கேட்குறா. அவன் சிபாரிசு பண்ணி உனக்கு மட்டும் அவன் உருவமாக இருப்பான், ஏனையோருக்கு உருவமாக இருக்க மாட்டான்னு வரம் கொடுத்துட்டான். அப்போ அந்த அந்த பரமேஸ்வரி பரமேஸ்வரனை ஜெயம் கொண்டு அவனுடைய வாமபாகத்தை இடது பக்கத்தை அவ வேண்டி பெற்று கொண்டாள்.
அது வந்து முன் பார்த்தவர் தான் மதிஜெயமா. அவங்க பார்க்குறாங்க, ஏன்னா அவங்க அறிவுக்கு இத்தனை பேரையும் வென்ற அந்த மன்மதனை வென்றவர் காமேஸ்வரன், காமேஸ்வரனே வென்றவளா காமேஸ்வரன், அவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதி ஜெய ஆனன சுந்தரவல்லி துணை ரதி பதிஜயமானது அபஜயமாக முன் பார்த்தவர்தம் மதிஜயமாக அன்றோ வாமபாகத்தை வவியது. நாளைக்கு படிக்கும்போது இந்த பாடலை நீங்க கவனம் வச்சுக்கிட்டு இதே பொருள்ல உணர்ந்து படிக்கணும். அப்பதான் நம்ம பாட்டு படிச்சதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். வவ்விய வாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே. எல்லாரும் மரணத்தை வெல்லணும் அப்படின்னு, எல்லா அருளாளர்களும் மரணத்தை வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மரணத்தை வெல்லலை அப்படின்னா நம்ம இப்போ செத்து போனோம்னா செத்தவங்க எல்லாம் மீண்டும் பிறக்கத்தான் செய்யணும். இப்போ எல்லாருமே சாகாவரம் வேணும் அப்படின்னு வேண்டியிருக்கிறாங்க. உடனே இவருக்கு நினைவு வருது, மார்க்கண்டேயன் அப்படிங்கக்கூடிய ஒரு தபஸ்விக்காக வேண்டி இறைவன் வந்து யமதர்மனை காலனை காலால் கடிந்தான் கண்டாய்னு தேவாரம் எல்லாம் பாடுறாங்க. இப்போ காலனையும் காலால் கடிந்த அந்த திருவடி எந்த திருவடின்னு யோசனை பண்ணி பார்த்தேன் நான். இடது காலால் தான் பரமேஸ்வரன் வந்து காலனை உதைத்தான். அந்த இடது கால் எங்கள் அம்மா தான் வவ்விய இடப்பாகத்தை அவள் வேண்டி விரும்பி பெற்றிருக்கிறாள்ல. அப்போ இடப்பாகம் பெற்ற அந்த தாய் வந்து விரும்பி பெற்றுக்கொண்ட அந்த காலை கொண்டு தான் பரமேஸ்வரன் வந்து மார்க்கண்டேயனுக்காக வேண்டி காலனை உதைச்சான். அப்போ அந்த வாமபாகத்தை அந்த திருவடியை நான் வணங்குறேன், எனக்கு மரணமிலா பெருவாழ்வு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார். வவ்விய வாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும், நீங்க ரெண்டு பேரும் உமையொரு வாகனாக நீ வந்து அந்த அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திருக்கோலம் என்னுடைய மனதில் நிறைஞ்சிருச்சு, என்னுடைய உணர்வில் அதுதான் நிறைஞ்சு நிற்கி. உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே, என் சிந்தையில எப்படி இருக்குன்னா யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர் உலகம் புகும் அப்படிங்கிறார். வானோர்கள் இருக்கக்கூடிய உலகத்துக்கு யான் இருந்தா எனது இருந்தா போக முடியாது. அப்படிப்பட்ட அந்த திருக்கோலம் அந்த வானோர் உலகத்துக்கே நம்ம போக முடியாதுன்னா நம்ம சிந்தைக்குள்ள பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் நம்ம சிந்தைக்குள்ள வைக்கிறதுக்கு நம்ம சிந்தை உள்ள யான் இருக்கக்கூடாது, எனது இருக்கக்கூடாது. ஆணவம் தாக்கம் என்னாலதான் இது முடிஞ்சிச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ரசம் வைக்கிறது கூட என்னாலதான் முடிஞ்சிச்சு. என் பிள்ளை ரசம் வச்சானா என்கிட்ட பக்குவம் கேட்டு தான் வச்சா, நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். தன் பிள்ளையோடைய புகழை கூட ஜீரணிச்சுக்க முடியாத தாய்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இது புடவை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து நானாக்க அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவிகள்கிட்ட நான் பார்க்குறேன். அப்ப நான்கிறது உடலை எனதுங்கிறது உடலை எல்லா இடத்துலையும் இருக்கு. இது சாதாரணமா ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட இல்லை. அதனால இவர் என்ன சொல்றாரு, இந்த யான் எனது என்னும் செருக்கு இருக்க இடத்துக்குள்ள இறைவன் இருக்க மாட்டான். நான் வந்து என்னுடைய இதயத்துக்குள்ள அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதம், என் மனசுக்குள்ள நான் இல்லாம எனது இல்லாம எம்பெருமான் இந்த கருணையை எனக்கு செஞ்சான். என் பெருமாட்டி அந்த கருணை காரணமாக என்னுடைய யான் போச்சு, எனது போச்சு. அதனால நான் வந்து இந்த இது மட்டுமில்ல, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயில், அவங்க உலக்கோயிலுக்குள்ளதான் ஏற்றும் விளக்காக ஏற்றும் ஒளியாக இந்த அம்பாள் இருப்பா. அப்ப அகந்தை கிழங்கை அகழ்ந்தவர்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய மீதி பேர்லாம் வெளியே தேடிக்கிட வேண்டியதான். அங்க அந்த திருமேனி அழகு, இந்த திருமேனி உள்ளத்துக்குள்ள பார்க்கக்கூடியவங்க கட்டாயம் அகந்தை வச்சிருக்க கூடாது. அதனால அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து அந்த திருவடி அனுபவம் கிடைச்சாதான் இந்த அவ்வியமெல்லாம் நம்மளை விட்டு தீரும். அந்த அனுபவத்தை இறைவியே எனக்கு கொடுத்து அவளை நான் வேண்டேன். எதுக்காக வேண்டினா வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. நீ வந்து என்ன காலன் வந்து என்னை எடுத்துக்க வரும்போது என் முன்னால நீ வந்து கால பயம் என்னை பற்றக்கூடாது. என் முன்னால நீ இருக்கிற, நீ கூப்பிட்டு நான் வரணும் அப்படின்னு இருக்கணுமே தவிர காலன் கூப்பிட்டு நான் போகணும்னு இருக்கக்கூடாது. அப்போ அந்த உணர்வு நிலையை நான் மேலேற்ற தெரிஞ்சோம்னா அந்த நிலையில் நின்று நான் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வடிவத்தை வந்து மணிவாசக பெருந்தகையும் தோலும் துகிலும் குளையும் சுருள், அதாவது ஒரு பக்கம் உமாதேவியும் ஒரு பக்கம் மகேஸ்வரனுமாக இருக்கக்கூடியது சொல்றாரு. தோலும் துகிலும் குளையும் சுருள்தோடும் பால்வெண்ணெய் நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துவதாய் கோத்தும்பி அப்படிங்கிறார். தொன்மை கோலம் இது வந்து நானா எனக்காக வேண்டி அம்பிகை வந்ததா நீங்க நினைச்சுக்காதீங்க. இந்த உமையொரு வாகன் கோலம் வந்து தொன்மை கோலம். எப்போ உயிர்கள் வந்து படைப்புக்கு வருகின்றதோ அப்போ
எம்பிரான் வந்து அருட்சக்தியை துணை கொண்டு செய்யும்போது இந்த கோலத்தை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்றார். அப்போ வவ்விய பாகத்து இறைவரம் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தை உள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. என்னுடைய அன்பு, என்னுடைய உணர்வு அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குறது எவ்வளவு பெரிய வெளி அனுபவம். இந்த அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் முழுவதும் அந்த யாமலைங்கக்கூடிய ஆகமம் வந்து இந்த அம்பிகையினுடைய அருட்கோலத்தை அவ்வளவு விலாவாரியா வர்ணிக்குது. அந்த அவ்வளவு பெரிய சக்தியா என்னை ஆட்கொள்ள வந்துச்சு. அந்த அருளா என்னை வந்து என்னுடைய உச்சந்தலை வழியாக அருள் அனுபவமாக என்னுள் ஒளிரக்கூடிய ஒளியாக எனக்கு காட்டி கொடுத்தது. அதை நான் நினைச்சு பார்க்கிறேன். வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்து அந்த அகண்ட பிரபஞ்சம் முழுவதையும் நான் பார்த்தேன். என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம். இது எனக்காக வேண்டி தன்னை குறுக்கி கொண்டு வந்ததே இந்த அருள் வல்லவம். என் அறிவு ஏற்றுக்கொள்ளும்படி வந்ததே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது. என் கருத்துக்குள்ள ஞானம் திகழ்கின்றது. எம்பெருமாட்டியோட கருணை தவிர எனக்குன்னு தனித்தகுதி எதுவும் கிடையாது. அவ எனக்கு அளித்தது என்னை மேம்படுத்த தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி தாய் செய்யக்கூடிய அருட்கருணையை தவிர என்னுடைய தகுதி காரணமாக இல்லை. அதனால என்னுடைய கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது. என்ன திருவுள்ளமோ எம்பிராட்டி, என்னையும் ஒரு பொருட்டாக்கி நீ இவ்வளவு கருணை பண்ணினமா, உன்னுடைய திருவுள்ளத்தை நான் என்ன சொல்லுவேன். ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. இந்த கோணங்கள் வந்து மகாமேரு அப்படிங்கக்கூடியதுல 9 கோணங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த மகாமேருவே என்னுடைய உச்சந்தலையில் தான் இருக்குது. சகசகதள தாமரையாக இந்த அருள் அனுபவம் எனக்குள் மேவி நிற்குது. ஒளிகின்ற கோணங்களில் இந்த கோணங்கள் என்னுடைய உச்சந்தலைக்குள்ளே தான் இந்த கோணங்களாக இருக்கு. எப்போ வந்து திருவுருள் வந்து ஒரு உயிரை ஆட்கொள்ளுதோ அந்த உயிருக்கு இந்த கோணங்களுடைய தன்மையை அதனுடைய உடலில் அதனுடைய உணர்வில் பதிக்கக்கூடிய அருட்கருணையை செய்யும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து திருமந்திர சிந்தனையில பார்த்துருக்கிறோம். அதை இவர் சொல்றாரு. ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளை. இந்த 9 கோணங்களிலும் உன்னுடைய அருளாட்சி தான் நடக்கின்றது. அந்த அருள் உணர்வு தான் எனக்குள்ள தலை தூக்கி நிற்கின்றது அப்படின்னு சொல்றார். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. உரைகின்ற நின் திருக்கோயில் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாசல மங்களையே. இப்போ அவ வந்து உன்னுடைய தெளிகின்ற ஞானம் நீ எனக்கு வந்து இவ்வளவு கைகூடிச்ச இது என்ன திருவுள்ளமோ அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்கும்போது உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ. உன்னுடைய அன்பர்கள்லாம் உன்னுடைய திருக்கோயில்ல அங்கங்க நிக்கிறாங்க. ஆனால் எனக்கு நீ வந்து உரைகின்ற நின் திருக்கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி காமிச்சு கொடுத்த அப்படின்னு சொன்னா, நீ வந்து மூலாதாரத்தில் 5 முகம் கொண்டு ஆறுதல் தாமரையாக இருந்து அதன் மேல் வீற்றிருக்கக்கூடிய அருட்சக்தியாக எனக்கு மூலாதாரத்தில் காட்சி கொடுத்த. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர். எல்லாரும் உன்னுடைய திருக்கோயில் எங்க உரைகின்றதுன்னு எல்லா இடத்திலும் போய் பார்த்தாங்க. அப்புறம் நெஞ்சமே கோயிலாக கொண்டான் அப்படின்னு சொல்லி என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளதான் நீ வந்த அப்படின்னு சொல்லி நிறைகின்றது வெண்டிங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ நீ என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளதான் வந்த அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த நெஞ்சத்துக்குள்ள வரும்போது என்னுடைய உடலுக்குள்ள நீ என்னென்ன சக்தியாக வெளிப்படுத்தினாய் அப்படின்னா மூலாதாரத்தில் 5 முகமாகவும் 6 இதழ் தாமரையாகவும் நின்று அந்த கஞ்சகமோ அப்படின்னா தாமரை, அந்த தாமரையாக நின்று அந்த தாமரையிலிருந்து எனக்கு காட்சி கொடுத்தார். அதை விட மேல நான் போகும்போது சுவாதிஷ்டான சக்கரத்தில் 4 முகமாகவும் 6 இதழ் தாமரையாகவும் இருந்து அங்கிருந்து நீ எனக்கு காட்சி கொடுத்தார். அதை விட மேல நான் போகும்போது மணிபூரகத்திலிருந்து 10 இதழ் தாமரையாகவும் 3 முகமாகவும் கொண்ட ஒரு திருமேனியோடு நீ எனக்கு காட்சி கொடுத்தார். அதை விட நான் மேல் போகும்போது அநாகத சக்கரத்தில் 12 இதழ் தாமரையாக 2 திருமுகத்தோடு நின்று நீ காட்சி கொடுத்தார். அதுக்கு மேல விசித்திக்கு போகும்போது 1 முகமும் 3 கண்ணும் 16 இதழ் தாமரையாகவும் இருந்து காட்சி கொடுத்தார். ஆண்கைக்கு போகும்போது 2 இதழ் தாமரையாக
ஆறு முகமாக நின்று காட்சி கொடுத்தா. இதை தான் ஆறுமுகம் உன்முகச் சைவமணி அப்படின்னு அவர் சொல்றாரு பெருமானார். இந்த உன்முகமாக நான் பார்க்கும்போது அந்த ஆங்கையில் அந்த பெருமாட்டி இப்படி எனக்கு காட்சி கொடுத்தாள். அதனால உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, உன்னுடைய அடியவர்கள்லாம் உன் திருக்கோயில் எங்க இருக்குன்னு அங்கங்க சுத்திக்கிட்டு வராங்க. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அறைகின்ற நான்மறையின் அடியோ மறைகள் எல்லாம் எது இவளை போற்றி பாதுகாக்கின்றன, அதுல அடியா இருக்கிறாளா, நடுவா இருக்கிறாளா, முடியா இருக்கிறாளா எனக்கு தெரியல. அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ. இப்ப எனக்கு எப்படி வந்தா, இந்த 6 ஆதாரங்களிலும் போய் சகசரதளத்தில் 1000 இதழ் தாமரையாக நின்று சந்திரமண்டல அனுபவம் கூடிய அந்த பிரசாத யோக கலையின் மூலமாக என்னை மேலேற்றி கொண்டுட்டு போய் அந்த அருள் அனுபவத்தில் என்னை தோய வைத்தா. அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ. அந்த அமுத கலசத்தை அந்த சந்திரமண்டல அனுபவம் தாங்கி நிற்கின்றது. அதன் மூலமாக எனக்கு இந்த அருட்கருணையை செய்தா. இந்த ஆதாரங்கள்ல நான் நிற்கிறேன், நீ பார்த்துக்கோன்னு அவள் எனக்கு அருட்கருணை செய்தா. அது வெண் திங்களோ, அது வெண்மையுடைய சந்திரனா அல்லது கஞ்சமா வெண்தாமரை மலரா எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, எந்த நெஞ்சகமே இதுதான் என்னை எம்பிராட்டி ஆட்கொண்ட திருவுள்ளம் திருவண்ணம் அப்படிங்கிற என் நெஞ்சகத்தில் அவள் இருந்து உணர்த்தனால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மறைகின்ற வாரிதியோ பூர்ணாசல மங்கரியே. மறைகின்ற வாரிதியோ அதாவது வாரிதி அப்படின்னு சொன்னா கடல் அப்படின்னு அர்த்தம். இது பார்க்கடல். நீ பார்க்கடல்ல நீ உக்காந்துருக்கியாமா? பார்க்கடல் தான். ஏன்னா நீ சந்திரமண்டல அனுபவத்தை தரும்போது அங்க பார்க்கடல் முழுவதையும் நான் பார்த்த அருள் அனுபவமாக. அதனால மறைகின்ற வாரிதியோ பூர்ணாசல மங்கலையே அப்படி சொல்றாரு. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூர்ணாசல மங்கலையே. மங்கலை செங்கலசம் மலையாள் வருணச் சங்கலை செங்கை சகலகலா மயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும்பெண் கொடியே. இது ஐந்தொழில் செய்யும் வண்ணத்தை இவருங்க சொல்றாரு. மங்கலை செங்கலசம் முலையாள். இப்ப நான் மேல அருள் அனுபவத்தை பத்தி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏன்னா வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ, இந்த தாமரை 7 நிலைகளில் நின்று அதற்கு பிறகு அது கடந்தும் பிரசாத யோக நெறியின் மூலமாக பெறக்கூடிய அருள் வல்லபத்தில் இவள் காட்சி கொடுத்தாள் எனக்கு. அப்ப அப்படி காட்சி கொடுக்கும் போது அவ எப்படி இருக்கிறான்னா, மங்கலையாக இருந்தா, செங்கலையாக இருந்தா, மலையாள் வருணச் சங்கலையாக இருந்தா, செங்கை சகலகலா மயில் தாவு கொங்கை பொங்கலை தங்கும் புரிசடையும். அதாவது கங்கை தங்கும் அந்த அதாவது கங்கைவார் சடையான் அப்படின்னு சிவனுக்கு ஒரு பேரு. தாவு கங்கை அங்க கங்கை ஊற்றெடுத்து பிரவாகமா வர அவருடைய தலையில. அது பொங்கலை தங்கும் புரிசடையோன். அவனுடைய சடாபாரத்தினால அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான், இல்லாட்டி உலகம் அழிஞ்சு போகும் அப்படின்னு. அது தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன். கங்கை தாவி அது அவனுடைய தலையில நின்று வெளியே வர பார்க்குது. புரிசடையால் அந்த கங்கையை அணைக்கட்டிய வச்சிருக்கிறான். புடையாள் அந்த புரிசடையனுடைய பக்கமாக நிற்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றான். அப்போ இவளுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லும்போது இவளுடைய ஒவ்வொரு வண்ணத்தையும் அவர் சொல்லார். ஐந்தொழில் இயற்றக்கூடிய வன்மையுடையவள் அப்படிங்கக்கூடியத ஒவ்வொன்றா சொல்லார். பிங்கலை அப்படின்னா மஞ்சள் நிறமுடையவள், நீலினா நீல நிறமுடையவள், செய்யாள்னா சிவப்பு நிறமுடையவள், வெளியாள்னா வெள்ளை நிறமுடையவள், பசும்பெண் கொடியனா பச்சை நிறமுடையவள். இந்த 5 நிறமும் ஐந்தொழில் இயற்றும் வண்ணத்தை குறிக்கக்கூடியது. இந்த பராசக்தி 5 நிறமாக 5 இடங்களில் காட்சி சேர்கின்றாள். இதே மாதிரி மூலாதாரத்திலிருந்து இந்த ஒவ்வொரு கடையா பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும்பெண் கொடி ஒவ்வொரு ஆதார ஆற்றலாக இவள் மேலே சென்று அந்த அகண்ட விஸ்வம் முழுதும் நிரம்பி நிற்கிறாள். அந்த ஆதாரங்களில் நின்று ஐந்தொழில் இயற்றக்கூடிய தன்மையை அவள் நடத்துகின்றாள் அப்படின்னு சொல்லி, யாருடைய தயவால் நடத்துகின்றாய் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லார். இந்த கங்கை எப்படி போறா, தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையன். அவ பொங்கி ததும்பி போறா. கங்கை எப்படி போறா அப்படின்னா, விண்ணுக்கு அடங்காமல் வெற்புக்கு அடங்காமல் மண்ணுக்கு அடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர்தம் சடாமகுடத்திலே கங்கை அடங்கும் அப்படிங்கக்கூடிய கட்டுப்பாட்டுல நின்று
அந்த பெருமானுடைய சடாமகுடத்தில் அது விண்ணுக்கு அடங்காது, வெறுப்புக்கு அடங்காது, எதுக்குமே அடங்காது அந்த கங்கை ஆனா இவனுடைய ஜடாபாரத்திற்கு அடங்கி அவனை ஒரு பாகத்துல வச்சிருக்கிறா நம்ம பரமேஸ்வரினா அவளுடைய தன்மை எப்படி, அவள் எவ்வாறு ஐந்தொழில் செய்கின்றாள் அப்படின்னு பாருங்க. அவன் மங்கலையாள், செங்கலையாள், கலசம் முலையாள், அதாவது செங்கலசம் முலையாள் அப்படின்னு பேரு. மங்கலை, செங்கலசம் முலையாள், மலையாள், வருணச் சங்கலை, செங்கை சகலகலாமையில், தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசொடையன். இப்படி நீங்க படிக்கணும். தாவு கங்கை பொங்கலை தங்கும், அந்த பொங்கி வரக்கூடிய கங்கையை தலையில் வைத்துக்கொண்டு அவள் இருக்கிறாள் அப்படின்னு படிக்கணும். புடையாள் உடையாள், அவளை ஒரு பாகம் புடையாள்னா அவளை ஒரு பக்கம் உடையாள் அப்படின்னு அர்த்தம். திங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும்பன் கொடியே. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே, மறையின் பரிமளமே பனி மால் இமயப்பிடியே, பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் ஆண்டு கொள்ளே. அதாவது நான் எல்லா அருளாளர்களும் கேட்டிருக்காங்க, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. நான் பிரார்த்தனை பண்றேன், எனக்கு பிறவாமை வேணுப்பா. நான் வேண்டுங்கால் நீ எனக்கு பிரார்த்தனையாக எனக்கு பிறவாமையை கொடு அப்படின்னு. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் அறவா உன் அடிக்கில் உன்னை மறவாமை வேண்டும். எல்லாரும் பிறவாமையை தான் வேண்டி இருக்கிறாங்க. அதுல இவரும் சொல்றாரு, இங்கு இனி பிறவாமல் ஆண்டு கொள்ளை. நீ என்னை ஆட்கொள்ள வந்தது, இனி பிறக்கக்கூடாது ஒரு தாய் வயிற்றுனா அப்படின்னு சொல்றாரு. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே. நான் எனக்கு இவ்வளவு பெரிய அருள் அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வம்பனப்படுத்தி என் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தகையும். எனக்கு வலிய கூட்டி, வம்பு பழுத்தல் அப்படின்னா காலமல்லாத காலத்துல பழுக்குது. நான் முறையாக பயின்று நான் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், கிரியையில் கிரியை, கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், இப்படி மாதிரி நான் முறையாக பயின்று நான் வரல. காலமல்லாத காலத்தில் என்னை பழுக்க வச்சுட்ட நீ. அப்ப காலமல்லாத காலத்தில் பழுக்க வச்சு சாதாரணமா படிக்க வைக்கல. நீ எனக்கு உன்னுடைய உண்மைத்தன்மையை முழுவதும் காட்டி பழுக்க வச்சிருக்கிற. அது சொல்றாரு, யாவர்க்கும் மேலாம் அளவில் ஆச்சீருடையான், யாவர்க்கும் கீழாம் அடியேனையா, யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாக்கி எம்பெருமான் மற்ற அடியேன் கைமாறு. நான் ஒன்னும் கைமாறு செய்ய முடியாது. அப்ப இவ்வளவு பெரிய அகண்ட விஸ்வம்னு ஒரு அருள் அனுபவம் இருக்கு. அது எனக்குள்ளும் வர முடியும், என் சிந்தையுள்ளும் அது தேங்கி இருக்க முடியும் அப்படிங்கக்கூடியதை எனக்கு காட்டி கொடுத்த அந்த பரமேஸ்வரியே கொடியே இளவஞ்சி கொம்பே. இது எனக்குள்ள இந்த மூலாதாரத்திலிருந்து எழும்பக்கூடிய ஆற்றலாக கொடியாக இளவஞ்சி கொம்பாக அது அப்படியே மலர்ந்து ஒவ்வொரு தாமரையாக மலர்ந்து அந்த சித்தர் நாடி வழியே பயணிக்கக்கூடிய கொடியாக இளவஞ்சி கொம்பாக மிகுந்த கருணையோடு என்னுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தக்கூடியதாக எனக்கு வம்பே பழுத்தபடியே. நான் முறையாக பயின்று வரல, எனக்கு முறையல்லாத காலத்திலும் எனக்கு அருள் அனுபவத்தை நல்கி எனக்கு அதுல தோயும்படியான கருணை படித்த மறையின் பரிமளமே. வேதங்களெல்லாம் உன்னை மிகவும் போற்றி சொல்லக்கூடிய பரிமளம் பனிமால் இமயப்பிடியே. நீ வரைராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த அப்படின்னு சொல்லி தாய்மான சுவாமிகள் சொல்வாரு. அவ யாருக்குமே பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரைராஜன் எனக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு அவன் வேண்டிக்கிட்டான். அதனால வரைராஜனுக்கு இரு கண்மணியாக அவள் பிறந்தா அப்படின்னு சொல்றாரு. பனிமால் இமயப்பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்று. இமயத்துல மலைவளர் காதலிப்பெண் உமையேன்னு சொல்லி பாடுறதுல அவர் இதை சொல்றாரு. அப்ப இமய ராஜனுடைய மகளாக பிறக்கிறா இவளுக்கு. அதனால பார்வதி, மலை பர்வதராஜனுடைய மகளா பிறந்ததுனால பார்வதிங்கக்கூடிய பேர் உண்டு. அதை சொல்றாரு. இமயப்பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, இவதான் எல்லா தேவர்களுக்கும் தாயாக இருக்கிறா. அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் ஆண்டு கொள்ளே. இனிமே நீதாமா என்னை பிறக்காம காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழியே என் கண்மணியே. இதை இப்படி பிரிச்சு படிங்க, உங்களுக்கு மிக எளிதாக புரியும். நின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தன்னை கொள்ளேன் மனத்தில். என் மனதுக்குள்ள உன்னுடைய அருளடியவர்கள் கூட்டம் தன்னை நான் கொள்ளவே மாட்டேன். அந்த கூட்டம் இல்லாத கூட்டத்தை நான் கொல்ல மாட்டேன். அருளடியவர்கள் கூட்டம் மட்டும்தான் நான் கொல்லுவேன். அப்படி அல்லாத கூட்டத்தை நான் கொல்ல மாட்டேன். நின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தன்னை கொள்ளேன். உன்னுடைய கோலத்தோடு கூடிய அன்பர்களுடைய திருவடியை மட்டும்தான் நான் கொல்லுவேன்
வில்லேன், நான் விடமாட்டேன். அந்த அந்த மெய்யடியவர்களை நான் மனதாலும் காயத்தாலும் விடவே மாட்டேன். அவர்களை பின்பற்றி தொடர்ந்து போய்கிட்டே இருப்பேன். பரசமயம் விரும்பேன். அதாவது நம்ம மாசற்றார் கேண்மையை நம்ம வந்து 5 10 என்ன கொடுத்தினாலும் அவங்களுடைய நட்பை வந்து நம்ம சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒன்று ஈந்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு. தேவையில்லாமல் நம்மளுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்களா, 5 10 கொடுத்து அவங்கள விட்டு விலகி போயிரு அப்படிங்கிறார் வள்ளுவர் என்று. அப்போ மருவக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈந்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு அப்படிங்கிறது வள்ளுவம். இவர் சொல்றாரு, நான் உன்னுடைய அடியவர்கள் கூட்டத்தில் எப்படியாவது நான் இணைஞ்சுக்குவேன், நான் அவங்கள விடவே மாட்டேன். பரசமயம் விரும்பேன். வேறு சமயத்தில் உள்ளவங்க யாரேனும் வந்து என்னை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னா பரசமயம் விரும்பேன். என் உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே. இந்த 3 உலகத்துக்கும் உள்ளாகவும் இருக்கிற, நீ புறம்பாகவும் இருக்கிற, நீ தான் தோற்றுவாயாக இருக்கிற. சங்கரிக்கும் போது அதை உள்ளடக்கிக்கிட்டு இருக்கக்கூடியவனு நீயாகத்தான் இருக்கிறார். இப்போ பரசமயம் விரும்பேன். என் உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே. ஆனா எனக்கு எப்படி இருக்கிற, இந்த வியன் மூவரகத்துக்கும் உள்ளவும் இருக்கிற, அதை சங்கரித்து அதுக்குள்ள அதை நீயாவும் வச்சுக்கிட்ட. எனக்கு என் மனத்தின் உள்ளே, என் உள்ளத்தின் உள்ளே விளைந்த கல். என்னை எப்பவும் கல் வந்து என்ன செய்யும், அது சாப்பிட்டவங்களை தன்னை மறக்க செய்யும். எனக்கு சுயங்கக்கூடியதே இல்லாமல் நீயாக இல்லாம இருக்கிற. ஏன்னா சாதாரண உலகியல் கல் வேணா தன் அறிவை இழக்க செய்யும். இது பர அறிவுங்கக்கூடிய அந்த பராசக்தியை உள்வாங்கி அவனுடைய அருள் அனுபவத்தை நமக்குள்ள வைக்க செய்து, அதனால உள்ளத்தே விளைந்த கல்லே. நான் குடிச்ச கல் இல்லை இது, என்னது உள்ளத்துக்குள்ள அந்த பரமேஸ்வரி நின்று எனக்குள்ள ஒரு விளைச்சலை தந்தா. அருள் விளைச்சல்ங்கக்கூடிய விளைச்சல், ஞான விளைச்சல்ங்கக்கூடிய விளைச்சல், அமுத விளைச்சல்ங்கக்கூடிய விளைச்சலை தந்து என்னுடைய எனக்கு என்னாலும் இன்பங்கக்கூடிய களிப்பை அவள் நல்கினாள். உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே. நான் கழிச்ச கழிப்பு உலகியல் கழிப்பு இல்லை, அவளுடைய கழிப்பு. அதனால கழிக்கும் களியே அழியன் கண்மணியே. அப்போ இதே பாடலை இவர் சொல்றாரு. கொள்ளேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகொடினும் நல்லேன் எனது அடியாரோடல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப் பெறேன் உள்ளேன் பிரதெய்வம் நின்னையல்லால் எங்கள் உத்தமனே. மணிவாசக பெருந்தகை சொல்ற கருத்தை தான் இவரும் உள்வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை தவிர வேற ஒன்று நாங்கள் நினைக்க மாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு நமக்கு வேணும். அதை எனக்கு அந்த உறுதிப்பாடு நான் அப்படியே நிற்கிறேன், நீ என்னுடைய உள்ளத்துக்குள்ள விளைச்சலாக ஆனந்த களிப்பை நல்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றார். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்தவன். இதுல வந்து சாதாரணமா ஒரு பணக்காரன் அப்படி வச்சுக்கோமே, அவன் பின்னால ஒரு ஏழை ஏதோ ஒரு உதவி தேடி அவன் பின்னாலே போறான். அவன் வந்து இவனை 10 பைசாக்கு மதிக்க மாட்டான். ஏன்னா இவங்கிட்ட தான் உதவி வேண்டி வந்திருக்கிறான். சரி போனா போதுன்னு அவன் மனதை குளிர செய்வதற்கு அவனுக்கு செருப்பு தேய்ச்சி போட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்து எப்படியாவது இந்த உதவியை பெற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னுடைய பரமேஸ்வரி அப்படிப்பட்டவளா? அவன் வந்து பெருங்கருணாமூர்த்தியவா? இவங்க வந்து தரக்கூடிய ஒரு சின்ன அல்ப பொருளுக்கு ஒரு வீடு, இவங்களால நான் ஒரு வீடு வாங்குவேனா, இவங்களால நான் ஒரு வாசல் வாங்குவேனா, இவங்களால நான் ஒரு வேலை வாய்ப்பு வாங்குவேனா, இவங்களால ஒரு திருமணம் நடத்திக்குவேனா, அதுக்கே இவ்வளவு இவங்க பின்னாலேயே தொஞ்சு போய்கிட்டே இருக்கேன். என்னுடைய பிறவியை வேறறுத்து கழியாத கழிப்பை எனக்கு நல்கி அந்த பெருமாட்டிக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே. என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து ஒளியாக மணியாக ஒளி புனைந்த அணியாக அணிக்கு அழகே. ஆனா அந்த பரமேஸ்வரர் என்ன செய்த, அணுகாதவர்க்கு பிணி. அப்ப அவளும் அரசியல்வாதி மாதிரி தானா? போய் யாரெல்லாம் காலை வரடி விட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாளா, மீதி பேருக்கு அவள் ஹெல்ப் பண்ண மாட்டாளா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அணுகாதவர்க்கு பிணியேன்னா, பிணிங்கிறது உலகத்திலே பெரிய பிணி எதுன்னா சாக்காடு தான் பிணி, பிறவி தான் பிணி. பிறவி பிணிக்கோர் மருந்தே அப்படின்னு எல்லாரும் பாடி இருக்கிறாங்க. அப்போ பிறவி இன்னொருக்க தாய் வயிற்றுல பிறக்க தான் பிணி. இவன் தான் உலகியல் இன்பமே பெருவிய கதின்னு நினைச்சுக்கிட்டு இந்த அருள் இன்பத்தை பெறுவதற்கு மறுத்து இவன் தாயை சரணடையலை. அப்போ அணுகுனவங்களுக்கெல்லாம் பிறவியை நீக்கிட்டா அவங்களுக்கு மருந்தா இருந்து, அணுகாதவர்களுக்கு பிறவிதானே சம்பவிக்கும். அதனால அணுகாதவர்க்கு பிணியே அப்படின்னு சொன்னாரு. இது வந்து யாரையும் வேண்டானெல்லாம் சொல்ல போறதில்லை. ஆனா அணுகாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்க போறாங்க, அணுகியவர்கள் பிறக்க மாட்டாங்க. அது சொல்றாரு. மணியே மணியின் ஒளியே
ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்தவன். இதுல நம்ம வள்ளுவர் சொல்றாரு, இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குணமுடையான் கண்ணே உள. நான் யாராவது ஒருத்தங்க நம்மகிட்ட கேட்டா 100 ரூபா கேட்டா ஒரு 10 ரூபானாலும் நம்ம இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும். அவனுக்கு தேவை 100 ரூபா இருந்தா 100 ரூபா கேட்கணும். இளன் என்னும் எவ்வம் என்கிட்ட இல்லப்பா நீ போ அப்படின்னு சொன்னா அவன் கேட்க வாரதுனால இது ரொம்ப கொடுமையானது. அப்போ இளன் என்னும் எவ்வம் உரையாம ஈதல் கண்ணுடையார் இல்லை, கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கையில எப்படியாவது 5 or 10 பெரட்டினாலும் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்களே தவிர இல்லைன்னு அவங்க சொல்ல போறதே கிடையாது. சாதாரண மனிதர்களுக்கே இந்த இலக்கணத்தை வள்ளுவர் சொல்லியிருக்கிறாருன்னா, பரமேஸ்வரி அழிக்கெல்லாம் பெரிய அழி, அதாவது கொடைக்கெல்லாம் பெரிய கொடையாளியவா, வள்ளலுக்கெல்லாம் பெரிய வள்ளல், அவ நம்மகிட்ட இல்லைன்னு சொல்வாளா? அதனால அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்தவன். நான் உன் திருவடியை சரணடைஞ்ச பிறகு நான் வேற ஒருத்தட்ட போய் எனக்கு பிணிக்கு மருந்துதான், நான் இன்னொருக்கு அருள் அனுபவம் கிடைக்கல அப்படின்னா, இவ தானே அருள் அனுபவத்துக்கெல்லாம் எல்லாமாக இருக்கிறா. அதனால நான் வேற ஒருத்தரை நான் பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்றார். பின்னே விரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கு மன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று ஏத்துவனே. அப்போ இது நான் உன்னை மறவாமல் நின்று ஏத்தணும் அப்படின்னா அந்த ஏத்துதற்கும் தவமும் தவமுடையார்க்கே ஆகும் அப்படிங்கிறார் வள்ளுவர். சாதாரணமா எல்லாரும் போய் அவளை ஏத்திட முடியாது. ஏன்னா இவ வெளிமுதல் பூதங்கள் 5ஆக நிற்கக்கூடிய அம்மை இவா. அவளை போய் சாதாரணமா நிற்க முடியாது. நம்ம உள்ளத்தே கழிக்குங்களாக நின்று அருள் அனுபவத்தை தரக்கூடியவா, விரவியை வேற இருக்கக்கூடிய பிணிக்கு மருந்தானவா. எல்லாரும் போய் அவளை அடைஞ்சிட முடியாது. ஏன்னா நமக்கு நல்ல ஊழ் இருந்தால் தான் அடைய முடியும். அதனால அவர் சொல்றாரு, இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோவாதார். இல்லை எல்லாம் வறுமையில கொஞ்சம் பேர் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வறுமைக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தா, இலர் பலராகிய, இல்லாதவங்க பல பேரா இருக்கிறதுக்கும் இருப்பவங்க கொஞ்சம் பேரா இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, அவன் பல தவங்கள் செஞ்சு அந்த கோடீஸ்வர தன்மையை வாங்கிட்டு வந்திருக்கான். இப்போ நம்ம தவம் செய்யலை, அதனால வறுமையில வாடுறோம். உலகியல் பொருளை பெற்றவனுக்கு அப்படி நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் நீ சகலர் தான், மீண்டும் செத்து பிறக்க தான் போகின்றாய் அப்படிங்கிறாரு இவர் திருமந்திரத்துல. அப்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கெல்லாம் கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் செத்துத்தான் போறான், பிறக்கதான் போறான். ஆனா பிறவாமை தரக்கூடிய நம்ம அம்மை பின்னே திரிந்து உன் அடியார் பின்னே திரிந்து, இதை இப்படி பிரிச்சு படிங்க. உன் அடியார் பின்னே திரிந்து பேணி பிறப்பறுக்க வல்ல. அப்ப முன்னே தவங்கள் உன் அடியார் பின்னால சென்று பேணி அவர்களுடைய ஞானம் என்ன, அவர்களுடைய தயை என்ன, அவர்களுடைய கருணை என்ன, அதை நான் நினைச்சு பார்த்து இவ்வளவு பெரும் கருணைன்னா அந்த பரமேஸ்வரி எவ்வளவு கருணையா இருப்பான். அவளை உள்வாங்கினதுனால தானே இவங்களுக்கு இந்த கருணை வந்துச்சு. அப்ப அடியார் பின்னே சென்று பேணணும், அப்பதான் பிறவி அறுக்கலாம். பின்னே எதிர்ந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். இப்போ தவமுடையாருக்கு ஆறுதனால நான் முன்னே தவங்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இப்ப தவத்துக்கு நம்ம நேரடியா போய் அம்பாளை போய் தரிசிக்க முடியாது. அப்ப அவளுடைய அருளை உள்வாங்கி கொண்டு அருளடிவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்கள போய் பார்த்தோன்னா நமக்கு இது கிடைச்சிக்கிடும். அதனால தவங்கள் முன்னே முயன்று கொண்டேன், எப்படியாவது அந்த அடியவரை போய் பார்த்து அவங்க மூலமா நம்ம இந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதல் மூவருக்கு மன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று ஏத்துவனே. இப்போ நான் இந்த அருள் அனுபவம் கிடைச்ச பிறகு சில பேர் மறந்துடுறாங்க. அவங்களுக்கு அஞ்ஞானம் காரணமா மறந்தாங்களா, ஊழ்வினை பயன் காரணமாக மறந்தாங்களான்னு தெரியல. சில அருள் அனுபவம் சில பேருக்கு கிடைக்கும். அதை நம்ம இன்னும் முயன்று தவங்கள் அப்படிங்கிறார் பாருங்க. இப்படி ஒண்ணுமே செய்யாம ஒரு 4 வார்த்தை சொன்னதுக்கு இதுவா? இப்போ நம்ம வாழ்நாள் முழுசு தவம் பண்றவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோம்? இப்போ முயன்று தவங்கள் இது நம்ம செய்யணும், இன்னும் நம்ம செய்யணும்னு அப்படி மாதிரி செய்து பின்னை பிறப்பிருக்கலாம். அப்ப அப்படி இல்லாம இருந்தோம்னா நமக்கு பிறப்பி தான் கிடைக்கும். அதனால நாம் நான் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவன் முன் வச்சு அம்பிகைகிட்ட முன் வச்சு பாடுறாரு அபிராமி பட்டர். திருக்குறள் கூட்டி வைக்க நாளைக்கு அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கு நவாக்கரியோட 2வது மந்திரத்தை இன்னைக்கு பார்க்கலாம்.